அனைவருக்கும் வணக்கம். ஞானம் யாருக்கு அல்லது இறைவன், இறைத்தன்மை, தன்னை உணர்தல், இது யாருக்கெல்லாம் சாத்தியம், யாருக்கெல்லாம் சாத்தியம் இல்லை, எல்லாராலையும் இது உணர முடியுமா, இதற்கு ஏதாவது குறிப்பிட்ட தகுதி, உடல் தகுதி அல்லது வேறு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னா, அதாவது மனம் உள்ளவன் தான் மனிதன். மனம் இருக்கிறதுனால தான் அவன் மனிதன். அப்படி மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இது பொதுவான விஷயம். அனைவருமே இதை உணர முடியும். மனிதனாக பிறந்த ஒருவன் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவன் தன்னோட உணர்வை தான் மனிதன் அப்படின்னு உணர முடியும் அவனால். அப்படின்னா அவன் ஞானம் அடைய முடியும், தன்னை உணர முடியும், இறைத்தன்மை என்னன்னு உணர முடியும். ஏன் அப்படின்னா மனிதன் அப்படிங்கிறதே வெறும் உணர்வு தான். உணர்வு பிண்டமாக தான் அவன் இருக்கான். குழந்தையா வரும்போது உணர்வாக தான் வந்தான். அதுக்கப்புறம் சமுதாயத்தால் அறிவு கொடுக்கப்பட்டு மனம் செயல்படுத்தப்பட்டு எண்ணங்களை உருவாக்குச்சு. அந்த அறிவுக்கு பின்னால் ஆணவம் இருந்து அவனுக்கு நான் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அவன் அதன் மூலமே செயல்பட்டுட்டு வரான். அந்த அறிவும் மனமும் சேர்ந்து உணர்ச்சிகளை உண்டாக்கி எண்ணங்களை உண்டாக்கி அந்த உணர்வு தளத்தை, அதாவது குழந்தையா இருக்கும்போது இருந்த அந்த முழு உணர்வை மேகம் போல மறைகிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அந்த மறைஞ்சதை கடந்து மறுபடியும் உணர்வு தளத்துக்கு போய் உணர்வு தளத்தில் நிலை பெற முடியும். அப்படின்னா இதை யார் செஞ்சாலும் அவனுக்கு ஞானம்தான். இதை யார் செஞ்சாலும் தன்னை உணர்தல் தான். யார் செஞ்சாலும் இயல்பான அமைதியும் ஆனந்தமும் தான். இதை யாருனாலையும் முடியாதா? எல்லாராலுமே முடியும். ஒரு கூணன் தான் இருக்கோங்கிற உணர்வு இல்லையா? ஒரு குருடனுக்கு தான் இருக்கோங்கிற உணர்வு இல்லையா? ஒரு நொண்டிக்கு தான் இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு இல்லையா? ஏன் இல்லை? எல்லாருக்கும் தான் இருக்கு. அப்போ எல்லாரும் தான் இதை உணர முடியும். இதை யாருனால முடியாது அப்படின்னா பைத்தியக்காரனால முடியாது. ஏன் அப்படின்னா அவன் தன்னை உணர்ற நிலையில் இல்லை. அதனால் அவனுக்கு இல்லைன்னு சொல்லலாம். மற்றபடி மனிதர்களாக பிறந்த அனைவருமே இதை உணர முடியும். ஒரு திருடனா தாராளமாக உணர முடியும். கொலைகாரனா கொள்ளக்காரனா தாராளமாக உணர முடியும். அறிவாளியா முட்டாளா பாவியா புனிதனா யார் வேணால் உணரலாம். ஏன் அப்படின்னா இது முழுக்க உணர்வு சம்பந்தப்பட்டது. இந்த தன்னை உணர்தலுக்கு அல்லது இறைத்தன்மையை உணர்தலுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. அந்த வழிகளை தேர்ந்தெடுத்த குருமார்கள் தன்னுடைய வழிதான் சரின்னு அவங்க சொல்கிற பட்சத்தில் அந்த வழியில் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். இப்போ உதாரணமாக யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தன்னுடைய சக்கரங்கள் வழியாக தன்னுடைய ஆதார சக்தியை இயற்கை சக்தியோடு கலக்கணும். அதுக்கு அதில் அவங்க நேராக உட்காந்து யோகத்தை பண்ணணும். அப்படின்னா அதில் கூணனுக்கு வழி இல்லை. சரிதான், யோகத்தில் வழி இல்லை அவனுக்கு. ஆனால் அவனுக்கு வழியே இல்லைன்னு கிடையாது. யோகத்தில் தான் வழி இல்லை, ஆனால் வேறு வழி இருக்குது அவனுக்கு. ஏன் தன்னை உணர்வதற்கு யோகம் மட்டும்தான் வழியா? அல்லது தியானம் மட்டும்தான் வழியா? கர்மம் மட்டும்தான் வழியா? பக்தி மட்டும்தான் வழியா? எவ்வளவோ வழிகள் இருக்கு. யோகத்தால் முடியாதவன் தியானத்தால் அடையலாம். தியானத்தால் முடியாதவன் கர்மத்தால் அடையலாம். கர்மத்தால் முடியாதவன் பக்தியால் அடையலாம். பக்தியாலையும் முடியாதவன் சேவை செய்கிறதால அடையலாம். இல்லை இதுலேயும் முடியலையா, அந்த தான் அப்படிங்கிற அந்த நானோட நிலை பெற்றாரை அடைய முடியும். இப்படி எவ்வளவோ வழிகள் இருக்குது.
இல்லை குருடனுக்கும் உணர்வுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? குருடனும் உணர்ந்துட்டு தானே இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண மனிதன் உணர்வு தளத்தில் நிலை பெறுவதை விட ஒரு குருடன் உணர்வு தளத்தில் நிலை பெறுறது ஒரு எளிமையான விஷயம். ஏன் அப்படின்னா அவனுக்கு சாதாரணமாகவே கண்ணு வழியாக மனசு வெளியில் போகாது. அதனால் அவன் இன்னும் இயல்பாக எளிமையாக விரைவாக உணர முடியும். ஞானம் அப்படிங்கிறது கண்ணால் பார்க்கப்படுவதோ வெளியில் தேடி அடையப்படுவதோ கிடையாது. அது உணரப்படுவது. உணரக்கூடிய அனைவருமே இதை உணர முடியும். அது காற்றை போல எளிமையாக இருக்குது. சத்தியம், உண்மை, இயற்கை, இறைசக்தி, யதார்த்தம் இப்படின்னு எதை சொல்கிறோமோ அது ரொம்ப எளிமையாக, ரொம்ப சாதாரணமாக, யதார்த்தமான எளிமையான உண்மையாக இருக்குது. ஆனால் அதை இவங்க பண்ணி வச்சுருக்க விதம் ரொம்ப கிரிட்டிக்கலாக, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதை சோடித்து அதை சுற்றி வேலிகளை உண்டாக்கி பெரிய விஷயமாக ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவனுக்கு உண்டு அவனுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஞானத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஞானம் அப்படிங்கிறது உடல் சார்ந்ததோ, மனம் சார்ந்ததோ, எண்ணம் சார்ந்ததோ, அறிவு சார்ந்ததோ, உணர்ச்சி சார்ந்ததோ இல்லை. ஞானம் என்பது உங்கள் உயிர் சார்ந்தது. உயிர் உள்ள உணர்வு உள்ள அனைத்து மனிதர்களுமே ஞானம் அடைய முடியும். அதாவது தன்னை உணர முடியும். அந்த உணர்வு தான் உங்கள் உயிருக்கு ஆதாரமாக இருக்குது. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். அந்த உணர்வு உங்கள் உயிருக்கு ஆதாரமாக இருக்குது. அந்த உணர்வு உங்கள் உயிர் சார்ந்து இருக்குது. உங்கள் உயிர் இயற்கை அல்லது இறைவன் சார்ந்து இருக்குது. அந்த இயற்கை பிரபஞ்ச ஆற்றல் சார்ந்து, அதாவது இந்த இயற்கை முழுவதும் எந்த சக்தியால் இணைக்கப்பட்டு செயல்பட்டு இருக்கோ அது சார்ந்து இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்சமாகவும் மற்ற உயிரினங்களாகவும் நீங்களாகவும் நானுமாகவும் எல்லாவுமாகவும் இருக்கும். அதனால் ஞானம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒருவருக்கானது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உடலில் வேறுபாடு பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களோட கண்ணோட்டம் மட்டும்தான். அதே மாதிரி கொலைகாரன், கொள்ளக்காரன், பாவி, புனிதன் அப்படின்னு வேறுபாடு பார்த்தீங்கன்னா அது அவனுடைய தொழில் சார்ந்த கண்ணோட்டம். அதாவது நீங்கள் அவனை பார்க்குற கண்ணோட்டம் தான். அதே மாதிரி கூணனுக்கு ஞானம் இல்லை, குருடனுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த வழியில் அதை வச்சு பார்க்குற கண்ணோட்டம் மட்டும்தான். இதுக்கும் அவங்களுக்கும் இயற்கைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இது உங்களுடைய கண்ணோட்டம் மட்டும்தான். உங்களுடைய தனிப்பட்ட கருத்து தானே தவிர இது உண்மை ஆகாது. உங்களோட வழியில் அதுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு வழியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொரு குருமார்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பல வழிகள் இருக்குது. பல வழிகளை பல குருமார்கள் தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டா உங்களுக்கு ஞானமே இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் நீங்கள் குடும்பத்தில் ஈடுபடவே கூடாது, குடும்பத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு ஞானமே இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் யோகம்தான் வழி, யோகத்தால் தான் ஞானம் அடைய முடியும், இல்லைன்னா அதுக்கு வழியே இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் தனக்குள்ளே இருக்கிற இறைவனை தியானத்தால் உணர்ந்தால் மட்டும்தான் ஞானம், இல்லைன்னா அதுக்கு வழியே இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சேவை மட்டும்தான் வழி, நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கருணை குணத்தோடு ஈடுபட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஞானம், இல்லைன்னா அதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுத்த வழி அப்படி. ஆனால் இதற்கும் முழுமைக்கும், அதாவது இயற்கை அல்லது இறைத்தன்மை அல்லது சத்தியம் அல்லது யதார்த்தம், இதற்கும் அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இயற்கையில் ஒரு பகுதியை, அதாவது ஒரு வழியை மட்டும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் இயற்கைங்கிறது ஒரு பகுதி இல்லை, அது முழுமையாக இருக்குது.
முழுமையில தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்சமும் அண்ட சராசரங்களும் அடங்கி இருக்கு. இதில் ஒன் சைடை தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர் தன்னோட சீடர்களுக்கு முழுமையை சொல்லி கொடுக்க முடியாது. தான் தேர்ந்தெடுத்தால் தன்னோட வழியை மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் இத்தனை வழிகளும் இந்த முழுமையில் தான், அதாவது இந்த இயற்கையில் மட்டும்தான் இருக்குது. இதை முழுமையாக பார்க்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான் இத்தனை வழிகள் இருப்பது தெளிவாக தெரியும். இத்தனை வழிகளை தெளிவாக பேசவும் முடியும். இதுதான் உண்மை. அதனால் ஞானம் யாருக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உணர்வே உணரக்கூடிய, தனது எண்ணங்களை மனதை கடக்கக்கூடிய அனைவருக்கும் ஞானம் உண்டு. உணர்வு பெற்ற அனைத்து மனிதர்களுக்கும் ஞானம் உண்டு. எந்த வேறுபாடுமே ஞானத்தில் இல்லை, இயற்கையில் இல்லை. எல்லா வேறுபாடும் அவங்கவுங்க மனசுலையும் குருமார்கள் சொல்லி கொடுக்குற அறிவுலையும், அறிவுக்கு பின்னால் செயல்படும் ஆணவத்திலையும் தான் இருக்குது. இதற்கும் இயற்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இயற்கை அப்படியெல்லாம் யாரையும் வச்சிருக்கல. இயற்கை முழுவதும் உணர்வால் நிரம்பி இருக்கு. இயற்கையில் உள்ள பிரபஞ்சம் முழுவதும் உணர்வால் நிரம்பி இருக்கு. அந்த உணர்வோட வெளிப்பாடு தான் மனிதன். உணர்வு பெற்ற மனிதன் தன்னை உணர்வதற்கு எந்த தடையுமே இல்லை. அவன் தன்னை உணர்வதற்கு முடிவு பண்ணி அந்த வழியில் தெளிவாயிட்டானா அதை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. அவன் தன்னை உணர்ந்தே ஆகணும். இப்படி தான் இயற்கை செயல்பட்டு இருக்கு. இதுதான் இயற்கையின் விதி. தான் வழியை தேர்ந்தெடுத்த ஒரு சிலர் மட்டும்தான் எல்லாருக்கும் ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் ஞானம் எல்லாருக்குமே பொதுவானது. அது காற்றை போல அனைவருமே உணரக்கூடியது. தன்னுடைய உள்தன்மையில் இயல்பான அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் எல்லாருமே திளைக்க முடியும். எல்லாருமே வாழ்க்கையை கொண்டாட முடியும். ஆனால் ஞானம் அனைவருக்குமானது, அனைவரும் உணரக்கூடியது. நன்றி, வணக்கம்.